வணக்கம் கைஸ். இன்னைக்கு ஒரு மினி விளாக். ஸோ இன்னைக்கு ஏர்லி மார்னிங் 5 o'clockலாம் எழுந்திரிச்சாச்சு. ஸோ 5:30க்கு ஒரு இளநியை சாப்பிட்டுட்டு ஸோ எங்கே போகிறதுனே தெரில. அப்படியே ஒரு ரைடு போகலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் தான் ஐடியா வந்தது, சரி எதுக்கு சும்மா போகிறது, மார்க்கெட்டில் வந்து காய்கறி எல்லாமே வீட்டில் காலி ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து சமையல் எல்லாம் முடிச்சுட்டு 7 o'clockலாம் எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. ஸோ அடுத்து என்ன பண்ணுறதுனே தெரில. அப்போ தான் ஒரு ஐடியா வந்தது. ஸோ ரொம்ப நாளாக நானும் சரி எங்கள் வீட்லேயும் சரி ஹேர் கட் பண்ணு, ஸோ நியூ லுக் மாற்றிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. இதுதான் என்னோட பழைய லுக்கு. பட் இந்த ஹேரை கட் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட மனசே இல்லை. ஏன்னா ஒரு நாள் 2 நாள் இல்லை, பல வருஷமாக யோசிச்சு தான் இந்த கட் பண்ணேன். ஸோ கொஞ்சமாக கட் பண்ணுங்கன்னு சொன்னால் ஃபைனலாக அவங்க இவ்வளோ ஹேரையும் லாஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஒரு 1 hour கழிச்சு தான் நான் இந்த நியூ லுக் அக்செப்ட் பண்ணேன். பிடிக்கல, பட் இருந்தாலும் இப்போ ரொம்ப பிடிச்சிருச்சு. அண்ட் அது மட்டும் இல்லை, இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷல் டேவும் கூட. ஏன்னா என்னோட ஃப்ரெண்டோட பர்த்டே. ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 20 இயர்ஸ் அபோவ் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். ஸோ சின்ன வயசுலேருந்து 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து இப்போ வரைக்கும் ஸ்டில் நாங்கள் அப்படியே தான் இருக்கோம். அண்ட் இதில் என்ன ஒரு பெரிய சர்ப்ரைஸ்னால், நாங்கள் பர்த்டேலாம் முடிஞ்சு நைட்டு 11 o'clock கேக் வெட்ட போனோம். ஸோ அவங்க மட்டும் இல்லை, வீட்டில் எல்லாருமே சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து கேக் 11 o'clock போனதுனால கிடைக்கல. அதனால் பீஸா ஆர்டர் பண்ணி பீஸாவில் வந்து கேக் வெட்டலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். ஸோ ஃபைனலி ரொம்ப சந்தோஷமாக வந்து அந்த டே வந்து முடிஞ்சுது. அப்படியே இந்த கேக்கெல்லாம் வெட்டி முடிச்சுட்டு ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட பீஸா ஆர்டர் பண்ணி கொஞ்சம் நேரம் சின்ன சின்ன விஷயம்லாம் அப்படியே ஷேர் பண்ணி பேசிக்கிட்டு நாங்கள் கிளம்பும்போது வீட்டுக்கு வரும்போது மணி ஒரு 12 o'clock ஆயிடுச்சு. இதில் என்ன ஹைலைட்னா, எங்கள் வீட்டில் எல்லா குட்டீஸ்க்கும் அந்த ஃப்ரண்ட் ஹேர் பேங்க்ஸ் வந்து வச்சுட்டு விளையாடிட்டு இருந்தோம். ஃபன்னாக இருந்தது. அவ்வளோதான் கைஸ், பாய்.